திமுகவின் பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தந்தவர்களுக்கு கமகமவென சைவ அசைவ உணவு தயாராகியுள்ளது. சூடான மட்டன் பிரியாணி, சிக்கன் சுக்கா, இறால், நாட்டுக்கோழி என மெனுவில் 24 வகையான அசைவ டிஷ்கள் இடம்பெற்றுள்ள நிலையில் பந்தியில் உணவு பரிமாறப்பட்டு வருகின்றன. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். வணக்கம் நவநீத கிருஷ்ணன், விவரம். தென் மாவட்டங்களில் மிக முக்கிய மாவட்டமாக இருந்து வரக்கூடிய மதுரையில் பார்த்தோம் என்றால் தற்போது திமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் தமிழக முதல்வர் அவர்களுடைய தலைமையில் நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் இருந்து வந்திருக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர்கள் மட்டுமல்லாது திரளான கட்சி பிரமுகர்கள், முக்கிய நிர்வாகிகளும் கலந்து கொண்ட நிலையிலே சுமார் 3000 நபர்கள் ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் அமர்ந்து உண்ணக்கூடிய வகையிலே பிரம்மாண்ட குளிரூட்டப்பட்ட அரங்கிலே தற்போது உணவுகள் பரிமாறப்பட்டு வருகின்றன. குறிப்பாக தமிழர்களுடைய விருந்தோம்பல் என்று சொல்லக்கூடிய வகையிலே இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே சைவ அசைவ உணவுகளை 24 வகையான உணவு வகைகள் அவர்களுக்கு பரிமாறப்பட்டு வருகிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல 5 வரிசையில் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் 500 நபர்கள் அமர்ந்து சைவ உணவை எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையிலே ஒரு பகுதியும், அசைவ உணவை கிட்டத்தட்ட 2500 நபர்களுக்கு மேலே ஒரே நேரத்தில் அமர்ந்து உண்ணக்கூடிய வகையிலுமே இங்கு அதற்கான பணிகள் நடைபெற்று வரக்கூடியது நம்மால் காண முடிகிறது. கேரளாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய உணவு பரிமாறுவதற்காக மட்டுமே கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட பெண்கள் உணவு பரிமாறக்கூடிய பணிகளிலே ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று மதுரை மற்றும் சிவகங்கை உள்ளிட்ட பிற மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த சமையல் கலைஞர்கள் கிட்டத்தட்ட 700 சமையல் கலைஞர்கள் மற்றும் அவர்களுடைய உதவியாளர்கள் என சுமார் 3000த்திற்கும் அதிகமான நபர்கள் இந்த திமுக பொதுக்குழு கூட்டம் நிறைவு பெற்று தற்போது உணவுகள் பரிமாறக்கூடிய பணிகளிலே ஈடுபட்டு வருகிறார்கள். தலைவாடை இலை போட்டு தண்ணீர் கேங் முதற்கொண்டு பார்த்தோமேனால் அவர்கள் வைக்கக்கூடிய அந்த ஐட்டங்களுடைய பார்த்தோமேனால் பன் அல்வா, மட்டன் எண்ணெய் சுக்கா, மட்டன் காடி சாப்ஸ், மட்டன் உப்பு கறி, மட்டன் கோலா உருண்டை, மட்டன் ஒயிட் குருமா, வஞ்சர மீன் வறுவல், நாட்டுக்கோழி மிளகு கறி, சிக்கன் 65, ஆம்லெட், மட்டன் பிரியாணி, எலும்பு குழம்பு, தயிர் வெங்காயம், எலும்பு தால்சா, சாதம், ஐரு மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, ரசம், மோர், ஊறுகாய், ஐஸ்கிரீம், ஜிகர்தண்டா, பீடா, வாழைப்பழம் என அசைவத்தில் ஒரு பாகம் இருந்தாலும் சைவத்திலும் நாங்கள் சளைத்தவர்கள் என்பதை குறிக்கக்கூடிய வகையிலே பார்த்தோம்னால் சைவ பிரியர்களுக்கும் கூட பார்த்தோம்னால் குல்கந்து பர்பி, பனங்கற்கண்டு மைசூர்பா, கதம்ப பொரியல், உருளைக்கிழங்கு காரக்கறி, சவுச்சவ் கூட்டு, சைவ சிக்கன் வறுவல், சைவ மீன் ஃப்ரை, வெண்டைக்காய் ஃப்ரை, காலிஃபிளவர் சில்லி, பருப்பு வடை, சப்பாத்தி, திப்பிக்காளான் குழம்பு, வெஜிடபிள் பிரியாணி என கிட்டத்தட்ட 24 வகையான உணவு மெனுக்கள் தயார் செய்யப்பட்டு வரக்கூடிய அனைவருமே ஒரே இடத்தில் அமர்ந்து சாப்பிடக்கூடிய வகையிலே தயார் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது முக்கிய நிர்வாகிகள் மட்டுமல்லாது அனைவருமே இந்த உணவு கூடத்திற்கு வரக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக வந்திருந்தவர்கள் கூட சொல்லுகிறார்கள், பொதுவாக மதுரக்காரங்க பாசக்காரங்களா இருப்பாங்க, சாப்பாட்டுக்கு அடிச்சுக்கிற முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில திமுக பொதுக்குழு கூட்டத்தில் இந்த மாதிரி சாப்பாடு போட்டது எங்களுக்கு வரக்கூடிய 2026 வெற்றிக்கான ஒரு உணவாகவே, ஒரு விருந்தாகவே நாங்கள் இதை பார்க்கிறோம் என்று அவர்கள் சொல்லக்கூடியதை நம்மால் காண முடிகிறது. மொத்தத்தில் கோலாகலமாக தென் மாவட்டங்களில் மிக முக்கிய மாவட்டமாக இருந்து வரக்கூடிய மதுரையிலே திமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் கோலாகலமாக நடைபெற்று வந்தாலும் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட நிலையிலே தற்போது வந்திருந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் அசைவ உணவு தடபுடலாக பரிமாறப்பட்டு வருவதை நம்மால் காண முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். இந்த முறை ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நாங்கள் இவ்வளோ வெரைட்டியும் நாங்கள் சாப்பிடல. இந்த முறை வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது. உள்ள என்ட்ரன்ஸ்லேருந்து, உள்ள ரிசீவ் பண்ணுறதுலேருந்து, உள்ள பார்த்துக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இந்த சிறப்பான பொதுக்குழு தமிழக முதல்வர், கழகத்தினுடைய தலைவர் 2026க்கான தேர்தலுக்கான வெற்றிக்கான முன்னோட்டம் இது. இந்த பொதுக்குழு ஒரு சிறப்பு. சாப்பாடு அசைவம் சைவம் ரெண்டுமே இவ்வளோ ஒரே இதில் சிறப்பாக ஏற்பாடு பண்ணி நல்லா செஞ்சிருக்காங்க. மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. எல்லாருமே ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட்றோம். தலைவர் சாதாரணமாகவே உணவளிக்கணும்னா எப்படி செய்வாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். சொந்த பிள்ளைங்களுக்கு எப்படி பார்த்து பரிமாறுவாங்களோ அது மாதிரி பரிமாறுறாங்க. அனைத்து வகையான உணவுகளும் தலைவர் வழங்கியிருக்காங்க. கூட்டம் பாத்தீங்கன்னா 2026 ஜெயிச்சு விருந்து கொடுக்குற மாதிரி இருக்கு. 26 நம்ம தான் தலைவர் தான் முதலமைச்சராக வராங்க. மாற்றமே இல்ல. கூட்டத்தை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். தண்ணியோட சேர்த்து 26 ஐட்டங்கள் வச்சிருக்காங்க. ஆமாண்ணா, 26 வெற்றி. அவ்வளவுதான், ஜெயிச்சுட்டோண்ணே. முதலமைச்சர் தான் ஜெயிச்சுட்டாங்க. எங்களுக்கு நல்லா விருந்து கொடுக்குறாங்க. மகிழ்ச்சியோட இருக்கு. அதுவும் மதுரை மண்ணு, சாப்பாடுக்கு பேர் போன ஊரு. நல்லா இருக்குது.